ஃபஸ்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சார். நான் அவரை சாருன்னே கூப்பிட்டதில்ல, அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி, என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ அழகாக, நல்லாவே என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனல் மழை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது. அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ. என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அப்புறம் அன்பு அண்ணன் அன்புச்செழியன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பன் கோல் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். கீழே இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லோரும் போல் நானும் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு 5 பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காமல் வார்த்தைகளில் தெளிவோடு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்காக முன்னே இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அவர் தான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஓகே. அனலாக பொழிந்தால் நாடு என்ன ஆகும்? இன்றைக்கி பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார். மழை என்பது ஒரு கொடை என்பார்கள். வானம் தந்த கொடை. அதனால் உலகம் வாழும். நறுமை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய இந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம், முன்னோட்டம் பரவாயில்ல. பாட்டு திருப்தியாக இருந்தது. 5 பாட்டு கேட்டோம். 6 பாடலா? நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. நடித்தவங்களாம் எல்லாரும் புதுமுகம். ஆனால் அவங்கள நடிக்க வச்சுருக்கார் டைரக்டர். எல்லாருக்கும் ட்ரெயின் அப் பண்ணி நல்லா நடிக்க வச்சுருக்கார். சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அது மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தான். இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லா ஓடுது. இந்த மேடையில் இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, இணையே துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய மீடியா கழுவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் பரமசிவன் சார். இந்த படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனாக பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போதே வந்து நான் ஃபைட் கிளாஸ் நிறைய பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போயிருக்கேன். அப்போ வந்து எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடியல. ஆனால் கடைசியில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சண்முக பாண்டியன் தம்பி. எங்கள் 2 ஃபைட் இருக்குது. சூப்பராக பண்ணிட்டாங்க. அவ்வளோ லைவாக இருந்துச்சு. நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக புலிக்கு பிறந்து புலியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்த தம்பி பிடிப்பார். அப்புறம் வந்து நானும் பார்த்திபன் சார் தான் ஒன்றா இருப்போம் ஸ்பாட்டில். அப்போது அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ஸ்நாக்ஸு, அப்புறம் ப்ரெட்டு, எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ரொம்ப நன்றி தம்பி. எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி
இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அது இந்த பாலக்காடுங்கிற ஊர், அது நம்ம பூலோக சொர்க்கம் மாதிரி ஒரு ஊருங்க. அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங். ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது, அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன், அந்த இது ஏகப்பட்ட சிக்கல். இப்போ கூட இன்னும் முழுசாக தீர்ந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும், அது இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும். படைத்தலைவன் வந்து நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை. இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா, உங்கள் எல்லாருக்கும் வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம், ஒரு பூனை இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும். எல்லாரும் என்னை இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார், நான் அவர் இதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு. இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் கழித்து நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன், ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும். அது எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஒரு 4 நாள் ஷூட் எடுத்தார். அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்னால தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது. அதனால தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலையும் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் எப்படி இவரை பிரதர்ன்றோன்னா நான் அவரை சாருன்னுவேன். ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம், நீங்களும் பழகிடுவீங்க அப்படின்னாரு. நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு, இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபைட் எடுத்தாலும் சரி, மொத்த ஆர்டிஸ்ட் பொன்ராம் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். என்ன சொல்கிறேனே தெரியல, ஒரு லெஜெண்ட் அண்ட் லவ்லி சாங் சார். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. கேமராமேன் சார், சதீஷ் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் பார்த்திபன் சார் ஃபார் திஸ் அமேசிங் டைலாக்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷண்மு, யூ பீன் சச் அ லவ்லி கோஸ்டார், வெரி வார்ம், வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். எல்லாமே சூப்பராக போச்சு. மெயின் ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் அவரால் வர முடியலன்னு இல்லை, வர முடியாது. நான் அந்த யானை தான் மணியன். ஸோ அவர் என் கூட வந்து ஐ திங்க் ஷண்முவோட தான் நிறைய சீன்ஸில் அவர் கூட இருந்துச்சு. ஸோ அவருக்கும் ஷண்முக்கும் நிறைய பாண்டிங் இருந்துச்சு. அதில் a big animal with a small innocent heart, அதுதான் அவர் சொன்னது. நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷண்மு அவரோட பாண்டிங்லாம். ஸோ அவரால் வர முடியல, பட் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் பேஷண்ட்லி வித் அஸ். அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேட்டரில் வந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி. இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சமூகம் பண்ணி இந்த படத்தில் தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இளவயதாக இருந்தது, இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெச்சூரிட்டி வந்து, அந்த ஃப்ரேம் வந்து, அந்த ஆளுயரம் வந்து, ஆளுமை வந்து எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், வேண்டுகிறோம். நிச்சயமாக வந்து படத்தில் எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கே உட்பட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நண்பர் கேகேஆர் அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமாக எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க. யூனிட்டில் பழகின விதம், மக்களோடு அனுசரித்து போன விதம் எல்லாமே, அது எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மோடத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டிய இயக்குனர் அன்பு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணார். எல்லோரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் எல்லாம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக தயாரிப்பாளர் பரமசிவம், காளிதாஸ், நம்பர் கேகேஆர், அவங்க எல்லாருமே, குறிப்பாக பரமசிவம் வந்து ரொம்ப வந்து இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. நிறையா போராட்டங்களை சந்தித்தார், பல துரோகங்களை சந்தித்தார். எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி படம் போராட்டி இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு கொண்டு வரதில் பெரும்பங்கு ஆற்றிருக்கார்.
அந்த தயாரிப்பாளன் மனசுக்காக அவருடைய உழைப்புக்காக எடுத்த ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதே போல் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். சண்முக பாண்டியனுடைய வெற்றி ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி, ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி. இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல, எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூசர் மாதிரி தெரியாது. எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும். இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும் தேமுதிகவுடைய தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்கள் ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால் நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பியும் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. அதே மாதிரி MC காவ்யா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பல இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முக பாண்டியனை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார். தூக்கி கொண்டாடுவாங்க சார், அது உறுதி சார். பெரிய இடத்துக்கு போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார். நாங்கள் கருப்பாக இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது, தாமதம். கண்டிப்பாக அந்த குற்றப்பரம்பரை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார். அவரை வச்சு தான் நான் எடுப்பேன். வேறு யாருமே அது கிடையாது. நாங்கள் வச்ச விதை வளர்ந்துருக்கு. இத்தனை பேர் நாங்கள் அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம். இந்த படம் கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும். அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க அன்பை வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு. மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார். அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை. இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார். அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோடு அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க. பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையை நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை. அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார். அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையான்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும் சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அன்பு வந்து சொல்கிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு. இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார். சரி உங்கள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சினிமா நல்லா இருந்தால் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்து சினிமானா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும், சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். And I would like to thank everybody from the cast and the crew. Thank you so much. This has been a wonderful journey and I think we're definitely going to ace this film. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் த தியேட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து என்னுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன். இது ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலிக்கான படம். ஸோ இது வரைக்கும் a lot of the films that I've done have been more intense, கொஞ்சம் ட்ராமேட்டிக் ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். So this was the first opportunity for me to also learn a little bit about comedy and comedic chemistry. So for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So I think as an actor also I've grown a lot in oru padamla. Thank you to the team, the production team, the ADs, our Malaysian team. Everyone made it a very beautiful process, and thank you to the audiences. ஏசுக்கு முன்னாடி கூட எவ்ரி ஒன் ஹஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் சப்போர்ட் சப்தால இருந்து. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் ஏஸ். இட்ஸ் அ வெரி ஃபன் கொமீடிக் ஃபில்ம். எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், நான் சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது. அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி பாட்டுருக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்ன ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடலாம் நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. இன்றைக்கி வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கனால வர முடியல, ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க. அப்போ 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராக விட்டுருந்தேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அப்புறம் என்னோடய பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.